என்ன பேசுறோம், அப்படி பேசுவதற்கான எதிர்வினை என்ன வரும் என்ற புரிதலோடு பேசப்பட்டதான பிரதமரின் பேச்சு? வணக்கம் கார்த்திகேயன். அதாவது சரவணன் ரொம்ப கொந்தளிப்போட பேசினார். எப்போதும் கொந்தளிப்போட தான் அவர் பேச்சு இருக்கும். அதாவது யார் எப்படி பேச வேண்டும் பேசக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கோ நரேந்திர மோடிக்கோ திமுக போன்ற கட்சிகள் பாடெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இன்னைக்கு இந்த எந்த நரேந்திர மோடியை நீங்க அவமானப்படுத்த நரேந்திர மோடியை அதிக பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் நாட்டில் கொடுத்துட்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால நீங்க கடுமையான விமர்சனத்தை வைத்ததாக நான் சரவணன் மீது நான் குற்றம் சாட்டுறேன். இல்ல, வெறுப்பு பேச்ச அதிகமா பேசுவதன் மூலமாக அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற பாஜக முயற்சிக்குதுன்னு புரிந்து கொள்ளப்படாதா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்? அது தவறுங்க. நீங்க ஒரு பிரதமர் எதுக்கு அந்த கருத்து சொல்றார்? நான் என்ன கேட்கிறேன், ஒரு பிரதமர், ஒரு முன்னாள் பிரதமர் ஏற்கனவே 2006 என்ன சொல்லியிருக்கிறார், அந்த கருத்து பதில் சொல்றார். அதாவது எல்லா விதமான திட்டங்களும் முதலாவதாக இஸ்லாமில் கொடுக்கணும்னு சொன்னார். இது யார் அப்பட்டமாக மதவாதம் பேசுனது சார்? ஒரு தேர்தல் பரப்புரை இருந்தா பிரதமர் இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட தேர்தல் இருக்கு, அதை ஒப்பிட்டு பேசுறார். அது எப்படி சார் வெறுப்பாக இருக்க முடியும்? ஒரு பதில் சொல்றார். நான் என்ன கேட்கிறேன், சரவணன் சொல்றார் பேக் வீடியோ. சரவணன் சார், திரு மன்மோகன் சிங்கோட பேச்சு வெட்டி ஒட்டி கேட்கப்பட்டதாக சொல்லப்படுது. முழுமையாக திரு மன்மோகன் சிங் தேசிய வளர்ச்சி கவுன்சில்ல பேசிய பேச்சு அதுவல்ல. அப்படி அந்த துணியில அவர் பேசல. ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதற்கு திரு மோடி பதில் சொல்றது மாதிரியாக இருக்கு சார். நீங்க திமுகவுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே திமுகவுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பேசுறவங்க பாத்தீங்கன்னா ஏஐங்கிறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறாங்க. காங்கிரஸ் எது செய்தாலும் அது தவறான இது பேக்கு, அது பயன்படுத்தி செய்தாங்க. இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைப்பது என்பது இது காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணிக்கு இயல்பு. இது மறுக்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பிரதமர் அதுக்கான கருத்தை சொல்லியிருக்கிறார். மக்களுக்கு சில விதமான ஒரு விதமான விழிப்புணர்வு ஏற்படுத்தார். அவ்வளவுதான். வெறுப்பு பேச்சு சார். நான் கேட்கிற வெறுப்பு பேச்சு சார். சனாதன தர்மத்தை இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை ஒழிப்பேன்னு சொன்ன உதயநிதி அதை வேடிக்கை பார்க்கிற முதல்வர் அப்படி தமிழக மக்கள் எவ்வளவு பெரிய அவமானப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா சார் சரவணன்? நான் கேட்கிறேன். நான் சொல்றேன் இந்துக்களை ஒழிப்பேன்லாம் எங்கேயும் சொல்லலங்க. இல்ல, அதுதான் இந்துக்களை ஒழிப்பேன்னு திரு உதயநிதி எங்கேயும் சொல்லல. சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு. சனாதனம் என்பது வேறு, இந்து மதம் என்பது வேறு. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பாதீங்க. சரி, அவருடைய ஓட்டுக்காக அவர் பதில் சொல்லட்டும். ஓட்டுக்காக இந்துக்களை இழிவுபடுத்தாதீர்கள். அவர் பதில் பேசட்டும். நீங்க இது ஒரு டாக்டிக்கலா ஹேண்டில் பண்ற குறுக்கிட்டு பேசுறது நாகரிகம் கிடையாது. நாகரிகம் இல்ல. பொய் சொன்னா, அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொன்னா குறுக்கிடத்தான் செய்வோம். அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கும் போது உங்களுடைய நேரம் வருகின்ற போது குறிவிக்கிறேன். என்னுடைய இடத்தை நீங்க எடுக்கக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன், சார் சனாதன தர்மம் என்பது இந்து தர்மம் நீங்க பொருள் கொள்ளலாம். மக்கள் என்ன பொருள் கொண்டிருக்காங்க சார்? திமுக என்ன பொருள், அதான் மக்கள் பொருள் கிடையாதுன்னு ஏற்றுக்கூடாது. அதே போல ஓவைசி சொன்னாரு 15 நிமிடம் இந்தியாவில் உள்ள காவல்துறைகள்லாம் அமைதியா இருந்தா 100 கோடி இந்துக்களை என்ன பண்றன்னு பாருங்கன்னு சொன்னார். எங்க சார் நீ திமுக, எங்க சார் காங்கிரஸ்? ஆட்சி உங்ககிட்ட தானே சார் இருக்கு. அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போடுங்க சார். அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போடுங்க. லைஃப் கன்விக்ஷன் வாங்கி கொடுங்க. வாழ்நாள் ஃபுல்லா சிறையில் அடைங்க. நாம எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே போல திரு மோடி அவர்களுக்கு செய்வீங்களா? சரவணன் சார் ப்ளீஸ். இல்ல வரதராஜன் சார், பிரதமருடைய பேச்சு ஓகே நான் சொல்றேன். பிரதமருடைய பேச்சு குறித்து பேசிட்டு இருக்கோம். பிரதமர் பேச்சுல இருக்கக்கூடிய வெறுப்பு தன்மை குறித்து எல்லோரும் கேள்வி கேட்கிறார்கள். பிரதமர் பேசியது சரியா அப்படின்றதா இன்னைக்கு பிரதானமான கேள்வி. அதுல என்ன உங்களுடைய விளக்கம்? ஒரு வெறுப்பும் கிடையாது சார். நீங்க ஒரு வெறுப்பு கிடையாது. மக்கள் முடிவு போட்டார். என்ன சொல்றாரு, இது போன்ற ஒரு முன்னுரிமை கொடுக்கிறார். நான் பிரதமருடைய நோக்கம் என்ன சொல்றாரு, இந்த நாட்டுல முதல் உரிமை யாரு கிடையாது, எல்லாருக்குமே முன்னுரிமை, எல்லா தரப்பு மக்களுக்கும். அது இந்துக்களா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் சார் அவர் பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன் சார், இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்த போது நாட்டின் செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதல் உரிமை இஸ்லாமியர்களுக்கு இருக்குன்னு சொன்னுச்சு. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா,
அதிகமான குழந்தை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் இதை கொடுக்க போறாங்களா, பகிர்ந்து கொடுக்க போறாங்களா, நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து சொத்தை வந்து கொடுக்க போறாங்களான்னு மக்களை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறாரு. ஆமா சார், சந்தேகம் கேட்கிறோம். பெண்கள் வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை கணக்கிட்டு அந்த செல்வத்தை பங்கீடு செய்வோம்னு காங்கிரஸ் சொல்லுது. இது இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை வந்து என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகளின் தாலியை கூட விட்டு வைக்காது அப்படின்னு அவரு பிரதமர் வந்து சொல்றாரு. ஆமா சார், சார் உதாரணம் சொல்றேன் சார், நக்சல் சிந்தனை தான் சார் இது. நான் என்ன கேட்கிறேன் சார், இந்த நாட்டுல எல்லாரும் சமம் தான், எல்லாருக்கும் சம உரிமை வழங்கப்பட்டு வச்சிருந்து இருக்குது. முன்னுரிமை என்பது எவருக்கும் கிடையாது. முன்னுரிமை எல்லா தரப்பு 140 கோடி மக்களுக்கு முன்னுரிமை வந்து பிரதமர் சொல்ல வரார். இப்ப நக்சல் சிந்தனை உதாரணமா சகோதரர் கார்த்திகேயன் நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு பூர்வீக வீடு வச்சிருப்பீங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு வாங்குவீங்க. ஒரு வீடை வந்து நக்சல் சிந்தனை, ஒரு வீடு எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட கொடுத்துடணும் மக்கள்கிட்ட. நான் என்ன கேட்கிறேன், இது நக்சல் சிந்தனை சார். இந்த மாதிரி சிந்தனை கொண்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே தான் எங்க சொல்லியிருக்கோன்னு ப. சிதம்பரம் கேட்கிறார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்குன்னு பிரதமர் சொல்றாரு. எங்க சொல்லியிருக்கு, எந்த பக்கத்துல சொல்லியிருக்கு, எந்த பகுதியில அதை சொல்லியிருக்குன்னு கேட்கிறார் சிதம்பரம். சார் நீங்க நாங்க கணக்கெடுப்பு நடத்துவோம். இன்னைக்கு ராகுல் காந்தி சார், நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க பாருங்க, நீங்க நாங்க கணக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்போம், அதுல இஸ்லாமியர்களுக்கு வந்து அதிக முன்னுரிமை கொடுக்கணும். அதே கணக்கு காங்கிரஸ் அறிக்கையில் இல்ல சார், இருக்கு பேஜ் நம்பர் கொடுங்க, சொல்லுங்க, போய் சொல்லாதீங்க. பேஜ் நம்பர் இருந்தா பேஜ் நம்பரை சொல்லுங்க. இருக்குதுல இருக்குன்னா பேஜ் நம்பரை சொல்லுங்க. நீங்க அதே போல ஜாதிவாரி கணக்கு படுத்தி பேசுவீங்க. அதே ஜாதிவாரி கணக்கு எடுத்து பேசுற நீங்க வந்து கேஸ்ட் சென்சஸ் கர்நாடகாவில் அதை ஏன் சார் சித்தராமையா 2018 வந்த பிறகு அதுல வந்து ஏன் வெளியிடாம இருக்கீங்க? என்ன சொல்றாங்க சித்தராமையா, நீங்க முதல்ல கர்நாடகாவில் கவர்மெண்ட் இன்னும் நடைமுறைப்படுத்துங்க சார். நடைமுறைப்படுத்திட்டு நீங்க வந்து ஜாதிவாரி கணக்கு பத்தி பேசுங்க. இது மூலம் போய் சொல்லாதீங்க பதில் சொல்றாரு. என்ன சித்தராமையா என்ன சொல்றாரு, அந்த கணக்கெடுப்பு எடுத்த விவரங்களை காணா போயிட்டுங்கிறார். இல்ல நீங்க வேற தலைப்பை மாத்திட்டே இருந்தோம்னா எது குறித்து முழுமையாக விவாதிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், அந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக நீங்க பாஜகவுடைய மற்ற தலைவர்கள் பேசும்போது நாடு முழுவதும் இவ்வளவு அதிர்வலைகளை அது உண்டாக்குறது இல்ல. ஒரு நாட்டின் பிரதமர் பேசும்போதுதான் இவ்வளவு அதிர்வலைகளை உண்டாக்குது. அதனாலதான் இது விவாத பொருளாக மாறி இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு வேறொரு தலைப்பு, அது நம்ம வேறொரு நாள் விவாதிப்போம். இன்றைக்கு இஸ்லாமியர்களை அதிக குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக ஊடுருவல்காரர்களாக பிரதமர் சித்தரிக்கிறாரே, அப்படி சித்தரிக்கலாமா? அவங்க இந்தியாவின் பிரஜைகள் இல்லையா, அந்த நாட்டின் குடிமக்கள் இல்லையா சார்? அதாவது அப்படின்ற ஒரு காங்கிரஸ், அதாவது வேற மாதிரி நீங்க பொருள் கொள்ள கூடாது. நான் என்ன கேட்கிறேன், அது மாதிரி பொருள் கொண்டது தவறுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு அவர் என்ன சொல்ல ஒரு நோக்கத்தை தான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு சார், நீ இந்த விஷயத்துல சொல்லிதான் நீ சிறுபான்மையிற்கு அக்கறை உண்டு சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி காக்குது. நான் கேட்கிறேன், சாபானு வழக்குல ஜீவனாம்சம் வந்து கொண்டு வந்தப்ப கடுமையா எதிர்த்தது காங்கிரஸ். இஸ்லாமியர்களை பத்தி பேச முடியுமா? இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கா இல்லையா? ஆதார் அட்டை இருக்கா இல்லையா? ரேஷன் அட்டை இருக்கா இல்லையா? வாக்காளர் அடையாள அட்டை இருக்கா இல்லையா? இங்க இருக்கிற பிரஜைகள் தானே அவங்க, இந்த நாட்டின் மக்கள் தானே அவங்க. அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் ஊடுருவல்காரர்கள். அந்த வார்த்தைய நாட்டின் குடிமக்கள் மீது, இந்திய நாட்டின் பிரஜைகள் மீது, எல்லா உரிமைகளையும் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் மீது சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? அது ஒரு நாட்டின் பிரதமர். அடிப்படையான ஒரு கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நான் வேற ஒரு விருந்தினர் போயிடுறேன் சார். அதுதான் அவர் சொல்லக்கூடியது, அது அல்ல. இந்த நாட்டில் எல்லாரும் ஒரே மாதிரிதான், எல்லாருக்கும் ஒரே முன்னுரிமை இருக்கும். காங்கிரஸ் நோக்கம் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்றார். நீங்க தவற பொருள் கொள்றீங்க, அவ்வளவுதான். வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.